என்னாச்சு சதீஷ்? எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இன்னும் கொஞ்ச நேரம் தான். அவர் தான் ஃபோன் பண்றாரு. சொல்லுங்க சார். சதீஷ், உங்க அப்பா அம்மா கூட்டிக்கிட்டு உடனே உள்ளவா. ஓகே சார். மா உள்ள வர சொல்லிட்டாருமா. டேய் வாங்கடா போலாம். வாடா போலாம். ஐயோ, இந்த டிராமாக்காரி யாருக்கு கால் பண்றானே தெரியலையே. யாருக்கு கால் பண்றான்னு தெரியணுமே. சொல்ல அஞ்சலி. ஏய், எங்க இருக்கடி? ஹே, இப்பதான் நாங்க கோயில் வாசல்ல வந்து நிக்கிறோம். அப்படியா? சரி, நீ அங்கேயே இரு, நான் இதை வந்துடுறேன். சரியா? ஓகே. எங்க இந்த பத்ம வாழ காணோம்? ஐயோ, இந்த டிராமாக்காரியும் காணோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. எங்க போனா இவ? எங்க போறா? அந்த சதீஷ் கோவிலுக்கு வந்துட்டான்டி. ஓ அப்படியா? சாரிடி, நாங்க வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல, இப்பவும் ஒன்னும் லேட் ஆகல. அவன் இப்பதான் உள்ள வந்தான். சரி, அவன் போட்டோ மட்டும் எனக்கு அனுப்பு, மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஐயோ, அவன் போட்டோ வேணும்ல, அத நான் மறந்துட்டேனே. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் அவனை போட்டோ எடுத்துட்டு வரேன். சரியா? நீ இங்கே இரு, நான் வரேன். என்ன இவ போலீஸ்காரங்க கிட்ட பேசுறா? இவதான் போலீஸ்காரங்களை வர வச்சிருப்பாளோ? ஐயோ, முதல்ல இது அக்கா கிட்ட சொல்லணும். சொல்ல அஞ்சலி. சுமதி, அவன் போட்டோவை நான் உன் போனுக்கு அனுப்பியிருக்கேன், பாரு. ஓகே, நான் பாக்குறேன். ஹலோ அஞ்சலி. என்னடி, போட்டோ பாத்தியா? பாத்துட்டேன். பால் டப்பா மாதிரி இருக்கான். இவனை தூக்குறதுலாம் ஒரு விஷயமே இல்ல. யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பால் டப்பா பையன் இருக்க மாட்டான். ரொம்ப தேங்க்ஸ் டி. சரி, பாய். அஞ்சலி ஒரு இடத்துல நிக்க மாட்டாளே. இவ இப்ப என்ன பிளான்ல இருக்கானே தெரியலையே. அக்கா அக்கா அக்கா, என்னடி? எல்லாம் போச்சுக்கா. ஏய், என்னடி ஆச்சு? அக்கா, அந்த டிராமாக்காரி யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு வேகமா வெளியில போனா.
அதனால எங்க போறான்னு நான் பின்னாடியே போய் வெளியில பார்த்தா போலீஸ் நிக்குதுக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, இவதான் ஃபோன் பண்ணி போலீஸ வர வச்சிருக்கா போல இருக்கு. போலீஸ வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு திட்டம் போட்டிருக்கா போல இருக்கு. எந்தெந்த நேரத்துல அவ என்னென்னலாம் பண்ணுவாளோன்னு நானும் என்னென்னவோ யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா அவ இப்படி ஒரு வேலை பாப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி. அக்கா, இப்ப என்னக்கா பண்றது? ஐயோ, என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியலையே. எங்கடி அவரே? இருவர ஏங்க படிச்சு படிச்சு சொன்னேன், அந்த டிராமாக்காரியை நம்ம கூட வச்சுக்க வேண்டான்னு. இப்ப அவ என்ன வேலை பார்த்து வச்சிருக்கா தெரியுமா? ஐயோ, போச்சு. இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. குணா, இப்போ என்னாச்சு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஆ? அந்த டிராமாக்காரி போலீஸ வர வச்சிருக்காங்க. போலீஸை வர வச்சிருக்காளா? என்ன சொல்ற? எதுக்கு அஞ்சலி போலீஸை வர வைக்கணும்? எதுக்கு வர வச்சிருப்பா? என் புருஷனுக்கு இன்னொருத்தி கூட கல்யாணம் நடக்க போகுது, அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி வர வச்சிருப்பா. அஞ்சலி இப்படி செய்யறதுக்குலாம் சான்ஸே கிடையாது. நீ சும்மா தேவையில்லாம அஞ்சலி மேல பழி போட்டுட்டு இருக்காத. மாமா, நான் என் கண்ணால பார்த்தேன் மாமா. அவ போன்ல பேசிட்டு வெளியே போனா. நானும் பின்னாடி போய் பார்த்தா அங்க போலீஸ்காரங்க நின்னுட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவ பேசினா மாமா. அதுல ஒருத்தங்க கிட்ட மட்டும் இவ போய் பேசிட்டு இருந்தா. நிச்சயமா இந்த கல்யாணத்தை நிறுத்ததா அவ போலீஸ்க்கு போன் பண்ணி இங்க வர வச்சிருக்கா மாமா. சரி, நான் போய் அஞ்சலி என்னன்னு கேக்குறேன். சரியா? ஏங்க, அவ மட்டும் இன்னைக்கு போலீஸ வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துனான்னு வச்சுக்கோங்க, அடுத்த நிமிஷமே நானும் உங்க பொண்ணு உயிரோடவே இருக்க மாட்டோம் சொல்லிட்டேன். ஹேய் குணா, கோயில வச்சு என்ன பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் நடக்க போறதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சு, நிச்சயமா நானும் என் பொண்ணும் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே செஞ்சிருவோம். அத மனசுல வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன குணா நீ? எனக்கு இப்பவும் நம்பிக்கை இருக்கு. நீ சொன்ன மாதிரி அஞ்சலி இப்படி செய்யறதுக்கெல்லாம் சான்சஸே கிடையாது. நான் போய் அஞ்சலிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு வரேன். அது வரைக்கும் வாயை திறக்காம பேசாம இருக்கணும். அஞ்சலி. சொல்லுங்க சார். ஏம்மா,